welcome to the Xylem YouTube. So, நம்ம Xylem State Tamil channel la half-yearly series la நம்ம important question da discuss பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? So, அதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன chaptersல இருந்து questions பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா So, solid state and then chemical kinetics. So, இதுல chemical kinetics ல இருந்து compulsory problems கேட்டிட்டே இருக்காங்க half-yearly க்கு. கரெக்ட்டா? So, important question நம்ம discuss பண்ணலாம். Solid state பாத்தீங்க அப்படின்னா both like உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கு at the same time theoretical பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் சாலிட் ஸ்டேட்ல. கைனடிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தியரி கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கு அண்ட் மேக்ஸிமம் இருக்கிறது என்னது நம்மளுக்கு we have only ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். கரெக்டா? கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? சே ஹாய். how many of you are in live? Hi, welcome you guys. Okay, shall we start? Ready? How many of you people are in live? Say hi. Give a message, guys. Okay. How many of you people are in live? Okay. So shall we start? So let's start. So உங்களுக்கு இருக்கிற doubts எல்லாமே நீங்க comment boxல comment பண்ணுங்க. Let's start the questions. So யாரெல்லாம் liveல இருக்கீங்களோ just ஒரு hi or else click the like button. Okay, yeah, we'll start. So question போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So and then so important information as usual. So repeaters and then re-repeaters as well as 12th standard state board and then CBSE students எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த லைக் ஈவன் இந்த ஆப் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும் and then PYQ discussions and then great Indian battle. So இது மாதிரி எல்லா லைவ் கிளாஸஸ்மே உங்களுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. So அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா for the 11th standard students 12th standard students அவங்களோட ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 11,899 and then for the repeaters பாத்தீங்க அப்படின்னா it is for 13,649 and then fast track batchல one dayல உங்களுக்கு ஒரு chapter cover ஆகும். So அதோட ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு which is for 8,499. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு recorded sessions and then PYQ discussion and then exams நிறையவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. So யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay guys, how many of you people are in live? Okay, click the like button. Let's move on to the solid state. Okay, first question நம்ம solid stateல இருந்தா பார்க்க போறோம். Let's start the question. First one, graphite and diamond are dash type of the solids அப்படினு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? See இதோட ரைட் ஆன்சர் என்ன வரும்? யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ just say one hi and give your answer in the comment box. So என்ன ஆன்சரோ அது comment boxல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Yes guys, what is an answer for this question? Very simple question. Correcta? Graphite அப்படினா என்னது? Graphite is made of carbon and then diamond is also made of a carbon. அப்ப ரெண்டுமே கார்பன் ஆட்டம்ஸ்ல தான் மேட் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கணும்? It must be both covalent crystal because carbon to carbon இருக்கிற bond என்னது அங்க நம்மளுக்கு? Covalent bond. So the right answer is covalent crystal. Okay, that is your right answer. Moving to the next question guys. Okay, so யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க just say one hi. Good evening all of you. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல் எல்லாம்? ஓகே, மண்டே ஸ்கூலுக்கு போகணும்னாலே கொஞ்சம் அப்படியே ட்ரௌசியா ஃபீல் ஆகும். கரெக்டா? ரைட். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு லீவ் போட்டீங்க? ஸ்கூலுக்கு யாராவது லீவ் போட்டீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ லீவ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of close packed atoms to tetrahedral hole in cubic packing. இந்த cubic packing நம்ம FCC crystal structure அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ இதுல tetrahedral holes கேட்டிருக்காங்க. See, tetrahedral holesனாலும் கரெக்ட் தான் or else voidனாலுமே கரெக்ட் தான். ஓகே, சோ என்ன ரேஷியோல இருக்கும் நம்மளுக்கு? See, என்னங்கிற நம்பர் இருந்ததுன்னா the tetrahedral voids will be 2 times of n. கரெக்டா? The right answer is 1:2.
இதுவே நீங்க octahedral void பத்தி பேசுறீங்கன்னா which is 1:1. So tetrahedral void என்னது நம்மளுக்கு 1:2. Okay, moving to the next question. Okay, yes, solid CO2 is an example of. CO2 அப்படிங்கிறது என்னது? It is a molecule, correct? Because it's made of two different atoms, correct? So it is a molecule. Covalent solid அப்படினா ஜெனரலா ஒரே ஆட்டம் வரும். Graphite and then diamond எல்லாம் பார்த்தோம்ல, அதுல வந்து என்ன வந்தது நம்மளுக்கு? Like only carbon atoms தான் வந்தது. Metallic கிடையாது, இங்க metals இன்வால்வ் ஆகல. The right answer is molecular solid. கண்டிப்பா ionic solid இருக்கவும் possible கிடையாது. என்ன reason? Because it's not a metal and non-metal. Carbon dioxide is a molecule, so molecule is the right answer. Okay guys, clear? Moving to the next question. Assertion. Monoclinic sulfur is an example of monoclinic crystal system. Yeah, of course there is no doubt, correct? அவங்களே அழகா ஸ்டேட்மென்ட்ல கொடுத்துட்டாங்க. Monoclinic sulfur is an example of monoclinic crystal system. It's a perfect right answer, right? So reason பாருங்க, monoclinic systemல A is not equal to B, which is not equal to C. Okay, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். Okay, so here the answer is both assertion and reason are true, and reason is a perfect explanation of assertion. Okay, that's your right answer. Moving to the next question. The vacant space in BCC lattices. So BCC lattice ல பாத்தீங்க அப்படின்னா 32% வந்து எம்டியா இருக்கும். அப்போ எவ்வளவு percentage occupied? 68% occupied, correct? So it is 32% is the right answer. Next question. The yellow color in NaCl crystal is due to. என்ன நடக்குது? Hello guys, how many of you are in live? Say one hi. Hi, good evening. How many of you people are in live? See, so நம்ம solid state ல இருந்து chemical kinetics ல இருக்கிற important question தான் discuss பண்ணிட்டு இருக்கோம். Okay, so come fast. So 1 marks ஓட answer டப்பு டப்புன்னு சொல்லிடலாம். Okay, very simple questions தான். Okay, so what is an answer for this question? Give your answer. The yellow color in NaCl crystal is due to. The right answer is excitation of electrons in F center. இங்க என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, NaCl இருக்கிற குளோரின் பாத்தீங்களா? See, இதுதான் நம்மளோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு Cl மைனஸ் இருக்கு. இங்க இருக்கிற Cl வெளியில போய் எஸ்கேப் ஆயிடுது. ஓகே, சோ அந்த இடம் என்ன ஆயிடும் நம்மளுக்கு? வேக்கன்ட் ஆயிடுமா? அப்போ அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ்ல என்ன கிரியேட் ஆகும்? சோ அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ், இங்க இருக்கிற Cl இங்க வெளியில போயிடுச்சு. சோ இப்போ இங்க யாரும் கிடையாது, கரெக்டா? இந்த இடத்துல யாரும் இல்ல, அப்ப எலக்ட்ரான்ஸ் தான் இங்க இருக்கும். சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? F center அப்படின்னு சொல்றோம். அந்த F center இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து லோவர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு மூவ் ஆகும். அகைன் ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜிக்கு வரும்போது அதோட எனர்ஜி ரிலீஸ் வந்து நம்மளுக்கு விசிபிள் ரீஜியன் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு கலர் ஃபார்மேஷன் நடக்கும். So the right answer is excitation of F center. Excitation of electron in F center. That is your right answer. Moving to the next question. Guys, basic question da. Give your answer. என்ன யாரையும் ஆளை காணோம்? இங்க ஒரு மெசேஜுமே காணுமே. Schottky defect in a crystal is observed when. So எப்ப நடக்கும் Schottky defect? These are the statement question, correctா? இந்த Schottky defect எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, equal number of cations and then anions miss ஆகும்போது தான் Schottky defect நடக்கும். So what is the right answer? Equal number of cations. It is an equal number of cations and then anions miss ஆகும்போது. So this is your right answer. Moving to the next question. The cation leaves its normal position in the crystal lattice and moves to some interstitial position. So யார் இந்த effect பண்ணுவாங்க? So it is actually the Frenkel defect. Schottky defect ல பாத்தீங்கன்னா equal number of cation and anion miss ஆகும். Frenkel defect ல என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற cations and smaller size, அப்ப அது போய் interstitial positionல போய் உட்கார்ந்துக்கும், கரெக்டா? So அப்ப dislocation மட்டும் நடக்குதுங்க. So the right answer is Frenkel defect. Moving to the next question. Okay, assertion.
due to the Frenkel defect density of the crystalline solid is decreases. எப்படி Schottky defectல வேணா நான் density decrease ஆகும்னு சொல்லலாம். என்ன reason? Because Schottky defectல cations and anions வந்து கம்மி ஆகுது, ரைட்டா? ஏன்னா வெளியில போகும்போது. அதனால நான் என்ன சொல்லலாம், அங்க வந்து கண்டிப்பா டென்சிட்டி கம்மி ஆகும். ஆனா Frenkel defectல ions வந்து dislocate தான் ஆகுதே தவிர, அப்போ ions dislocate ஆகும்போது mass கம்மி ஆகாது. mass கம்மி ஆகல அப்படின்னா டென்சிட்டியும் கம்மி ஆகாது, கரெக்டா? So what is your right answer? So assertion is wrong. Let's read out the reason. In Frenkel defect, cation and anion leaves the crystal. வேற இடத்துக்கு வெளியில போகுமா? இல்ல. It is moving in the same crystal, but position மட்டும் உங்களுக்கு மாறும். Right? What is the right answer? Both assertion and reason are false. Okay? That is your answer. Next question. The crystal with a metal deficiency defect. Smile Roshan. Hi, Smile Roshan. So, yes. இதா first time நீங்க வீடியோ பாக்குறீங்களா? Because உங்களோட word உங்களோட நேம் இப்பதான் நான் கேக்குறேன். Hi, good evening. So, the crystal with a metal deficiency defect. Okay, so crystal with a metal deficiency defect யாரு? It is an iron oxide. எதனால நான் சொல்றேன்? Because எங்க metal deficiency defect நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த cationக்கு more than one oxidation state இருக்கணும், கரெக்டா? அப்ப Fe க்கு more than one oxidation state இருக்கு. அதனால தான் this is an answer. Hi, Smile Roshan. Yes, tell me about yourself. Yes. என்ன group நீங்க? Biomaths or else biology, computer science or math, computer science? Okay. Next question, guys. Distinguish a tetrahedral and then octahedral voids. One of the good question. Okay. இந்த tetrahedral voids அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா very simple. நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Coin. Okay. Coin எடுத்துக்கோங்க. So 1 rupee coin or 2 rupee coin. அந்த 1 rupee coin என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 coin இது மாதிரி ஒரு triangle shapeல வச்சுக்கோங்க. This is உங்களோட 1 rupee coin. 3 shapeல வச்சாச்சா? இப்போ அதுக்கு மேல இந்த void க்ளோஸ் பண்ற மாதிரி, ஓகே? சோ இத க்ளோஸ் பண்ற மாதிரி நான் என்ன பண்றேன், இன்னொரு காயினை வைக்கிறேன். எல்லா காயினும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கு, ஓகே? சோ இதுதான் நம்மளுக்கு என்னது, டெட்ராஹீட்ரல் வாய்டு. சோ 3 காயின்ஸ் உங்களுக்கு ஒரே பிளேன்ல இருக்கு, அதுக்கு மேல க்ளோஸ் பண்ற மாதிரி இன்னொரு காயினை வைக்கிறீங்க, ஓகேவா? இது காயின் இல்லாம பாலா இருந்ததுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்காண்டி நான் சொல்றேன். அப்போ நாங்க வியூ பண்ணி பாக்குறதா டெட்ராஹீட்ரல் ஹோல்ஸ், ஓகே? கீழ இருந்து அந்த மூவில, அது என்ன மூவி, லைக் விஜய் மூவில கீழ இருந்து நீங்க வியூ பண்ணி ஒரு கிளாஸ்ல கீழ இருந்து வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட்ராஹீட்ரல் ஷேப் கிடைக்கும், ஓகே? டெட்ராஹீட்ரல் வாய்ட் கிடைக்கும். இதுவே ஆக்டாஹீட்ரல் வாய்ட் அப்படின்னா என்னன்னா சேம் அதேதான். சோ அகைன் நான் வந்து 3 காயின் எடுக்கிறேன். பால் சொல்லி உங்களுக்கு ஜஸ்ட் இந்த சாப்டரே வந்து கொஞ்சம் 3 டைமென்ஷன்ல இருந்தாதான் புரியும், ரைட்டா? சோ இப்ப நான் பால் எடுக்காம I'll take just a coin, okay? Okay, so coin எடுக்கும் போது இங்க இப்படி இருக்கா. நெக்ஸ்ட் வேற இன்னொரு ஃபார்மேட் நான் என்ன பண்ணணும், சோ இதுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்றாங்க, ஓகே? எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா ஒரு ட்ரையாங்கிள். See, இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. See, இந்த இடத்துல ஒரு வாய்ட் தெரியும், ஓகேவா? ஸ்பெசிபிக்கா அந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் ரீஜியன்ல. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we are saying it is an octahedral void. So tetrahedral voidக்கு மொத்தம் 4 ஸ்பியர் இருந்தா போதும், பட் octahedral voidக்கு 6 ஸ்பியர் வேணும், ஓகே? ஏன் octahedral void அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் அங்க 8 ஃபேஸஸ் இருக்கும். எத்தனை ஃபேஸ் இருக்கும், 8 ஃபேஸஸ் இருக்கும், ஓகே? அதனாலதான் அது பேரு ஆக்டாஹீட்ரல் வாய்டு. நெக்ஸ்ட் வேற என்னது, டெட்ராஹீட்ரல் வாய்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்வைஸ் த நம்பரா இருக்கும். ஆக்டாஹீட்ரல் வாய்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு த நம்பரா இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், ஓகே? சோ மூவிங் டு த நெக்ஸ்ட் क्वेश्चन गाइस. டிஃபைன் யூனிட் செல்.
ஓகே இந்த யூனிட் செல் அப்படி நான் சொன்னேன் எனக்கு ஞாபகம் வந்தாலே இமிடியட்டா நான் கனெக்ட் பண்றது மைண்டுக்கு என்னன்னா நீங்க விளையாடுற கியூப் தான். ஓகே அந்த கியூப்ல நிறைய ஸ்மால் கியூப்ஸ் இருக்கு கரெக்டா. அதுல ஒன் ஸ்மால் கியூப நான் என்னன்னு சொல்லலாம், ஐ கேன் சே இட் இஸ் a யூனிட் செல். ஓகே அந்த ஒன் ஸ்மால் கியூப் தான் யூனிட் செல். அந்த எப்படி அந்த ஒன் ஸ்மால் கியூப் ரிப்பீட்டடா இருக்கோ அதே மாதிரி எந்த ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்தாலும் ஒரு யூனிட் செல் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கும். ஓகே அந்த யூனிட் செல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய ஆங்கிள் வச்சு ரைட்டா. சோ எட்ஜ் லென்த் ஆங்கிள் அதெல்லாமே சேஞ்சஸ் நிறைய இருக்கு. சோ இதான் நம்ம சொல்றோம். ஹலோ guys, good evening. How many of you are in live? Say hi. வந்து லேட்டா தான் ஜாயின் பண்ணிருக்க மாதிரி இருக்கே எல்லாரும். ஓகே சோ திஸ் இஸ் a 3-dimensional regular repeated arrangement அப்படின்னு சொல்றாங்க. Now let's move on to the Frenkel defect. Frenkel defectல நம்ம என்ன சொல்லிருக்கோம், எந்த ஒரு Frenkel defect நீங்க எடுத்தீங்கனாலும் அங்க இருக்கிற cations மட்டும் டிஸ்லோகேட் ஆகும் ரைட்டா. சோ வேற ஒரு பொசிஷனுக்கு போகும். சோ இதான் Frenkel defect. ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல cations யூசுவலா ஸ்மாலர் சைஸ் இருக்கும், அந்த ஸ்மாலர் சைஸ்ல இருக்கிறது போய் இன்டர்ஸ்டிஷியல்ல போய் உட்கார்ந்துக்கும். இதுதான் நம்மளுக்கு Frenkel defect. சோ டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க போய் டிஸ்லோகேட் ஆகுது, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனுக்கு போய் டிஸ்லோகேட் ஆகுது ரைட்டா. டிஸ்லோகேஷன் இன்டர்ஸ்டிஷியல். சோ இது எங்க நடக்கும், அயனிக் சாலிட்ஸ்ல நடக்கும். சோ கேட்டையான் அண்ட் ஆனியான் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கும். டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. காரணம் என்ன, பிகாஸ் அங்க மாஸ்ல சேஞ்சஸ் இல்ல. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாதனால டென்சிட்டிலயும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் Ag+ பாத்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த क्वेश्चंस ஆஃபன் கேட்டுட்டே இருக்காங்க கரெக்ட்டா. இத பிக்சரை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். So moving to this question, okay, so calculate the packing efficiency of the packing in the case of face centered cubic crystal. So இப்போ இங்க ஒரு ஃபேஸ மட்டும் ஜூம் இன் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன ஃபேஸ், இதான் வந்து ஒரு ஃபேஸ். அதுல நல்லா பாருங்க, இத AC மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ACல மொத்தம் எத்தனை ரேடியஸ் இருக்கு? So here one radius, again from this region there are two radius, and again this is one more radius. அப்போ நான் AC is equal to 4R எழுதலாமா எழுதக்கூடாதா? We can write கரெக்டா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பித்தாகரஸ் தியரமா அப்ளை பண்ண போறோம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா கொடுத்திருக்காங்க. இந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இத செகண்டா கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட் எழுத போறோம். பித்தாகரஸ் தியரம் தெரியும். சோ AC square which is equal to AB square and BC square எழுதலாமா? So AC square which is equal to the AB square plus BC square. யார் இந்த AB square BC square எல்லாம்? edge length கரெக்ட்டா. அப்போ AB ஓட வேல்யூ என்ன வரும்? It is A square plus A square. So AC square என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So we have found. இல்லனா நீங்க AC னே வச்சுக்கோங்க. Okay, let it be an AC square itself. Okay, இந்த AC squareல இருந்து AC ய derive பண்றாங்க என்னன்னு பார்க்கலாம். Okay, so இப்போ நான் AC, okay, AC square is equal to இத நான் எப்படி எழுதலாம்? 2A square னு எழுதலாமா? அடுத்து என்னோட வர்க் என்னது? AC ய கால்குலேட் பண்றது. அப்ப AC எப்படி கால்குலேட் பண்ணலாம்? square root of 2A square. So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட்டுக்கு 1/2 and then A கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? √2A கிடைச்சிருச்சு. அப்போ AC is equal to √2A. ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ட எழுதிட்டு அதுக்கு அடுத்து எழுதினீங்கன்னா it will be very easy. ஓகே, இப்போ நான் AC is equal to √2A ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்னோட டாஸ்க் என்ன? இப்போ நான் ரேடியஸை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I know that AC is equal to 2√A and which is also equal to 4R. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? 4R is equal to √2A எழுதலாமா? அப்ப R is equal to √2A divided by 4. அவ்வளவுதான். இப்போ ரேடியஸை கால்குலேட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா?
first எழுதும்போது write this part. இந்த Pythagoras theorem apply பண்ணிட்டு then come to this உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் ரேடியஸை கால்குலேட் பண்ணிட்டேன். நம்மளோட டாஸ்க் என்ன? பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? see நீங்க ஒரு லைக் ஒரு 5 kg ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த 5 kg பாக்ஸ்ல நீங்க ஒரு 2.5 kg தான் பேக் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2.5 kg பிளேஸ் ஃப்ரீயா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம்? அத 50% occupied and 50% is empty. அது மாதிரி யூனிட் செல் எல்லாமே வந்து கியூபிக்கல் ஷேப்ல தான் இருக்கும், கரெக்டா? அந்த கியூபிக்கல் ஷேப்ல எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆக்குபை ஆயிருக்கு, நம்மளோட ஆட்டம்ஸ் எவ்வளோ ஆக்குபை ஆயிருக்கு, அதை கால்குலேட் பண்றதா யாரு? which is nothing but நம்மளோட பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி PF பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்றோம்? டோட்டல் வால்யூம் ஆஃப் த கியூப். ஓகே, சோ அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கியூப்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஆக்குபை ஆயிருக்கு. ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது என்னது? which is nothing but atom. okay, it is a volume of the spheres occupied into 100. okay, so இவங்களை தான் நம்ம யாருன்னு சொல்றோம்? we are saying this as a packing efficiency in percentage. guys, are you clear? ஏதாவது doubts இருக்கா? packing efficiency calculate பண்ணியாச்சா? அடுத்து that means formula பார்த்தாச்சா? அடுத்து apply பண்ண வேண்டியதான். very 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 simple. volume of the sphere. sphere அப்படினாலே நம்மளுக்கு formula தெரியும். volume of the sphere க்கு என்ன formula? 4/3 pi r cube. see நான் கான்செப்ட சொல்லிட்டேன், then எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 pi r cube. சோ நம்ம r ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? which is square root of 2a divided by 4 and அதுக்கு கியூப் ரூட் எடுக்கறாங்க. அப்படி எடுக்கும் போது எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? FCC பாருங்க. FCC ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்? effective atoms. okay, so effective atom அந்த 8 into 1/2 3 into 1/2 அதெல்லாம் பண்ணுவீங்கல்ல, அதுல எத்தனை effective atoms இருக்கு உங்களுக்கு? 4 effective atoms இருக்கு. FCC னா 4, BCC னா 2, simple cubic னா 1, கரெக்ட்டா? அப்போ நான் இதுல கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார் 4 ஆட்டம்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் கால்குலேட் பண்ணது ஃபார் 1 ஆட்டம். 1 ஆட்டம்க்கு இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் ஆகி எத்தனை ஆட்டம்க்கு கால்குலேட் பண்ணிட்டேன்? 4 ஆட்டம்ஸ்க்கு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டோட்டல் வால்யூம் ஆஃப் த கியூப் கண்டுபிடிக்கணும். கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? a கியூப் தானே. அதனால தான் இங்க என்ன பண்ணிட்டாங்க? a கியூப் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. this is a total volume of the spheres divided by the volume of the cube into 100 in a percentage calculate பண்றனால the right answer is 74%. guys, so நீங்களா பேப்பர் பென் எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் போட்டீங்கன்னா தான் ஆன்சர் வரும். ஓகேவா? சோ நான் இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டேன். சோ கால்குலேஷன் பார்ட் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, சோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. one is stoichiometric, another one is non-stoichiometric, another one is impurity. what is mean by stoichiometric defect அப்படினா அங்க வந்து cations anions, which means அது வந்து மாறாது. NaCl will be NaCl till last. ஒரு Na plus வெளியில போச்சுனா கண்டிப்பா இன்னொரு Cl minus வெளியில போகும். அப்ப ஃபார்முலால எந்த சேஞ்சஸும் இருக்காது. what is stoichiometric defect? there is no change in the formula. okay, there is no change in formula. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? we are saying stoichiometry defect. ஆனா இந்த non stoichiometry defect இருக்கு பாத்தீங்களா? this is neutral. நியூட்ரலா தான் இருக்கும். ஆனா ஃபார்முலால சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம்? non stoichiometry defect அப்படினு சொல்றோம். ஓகே, impurity defectனா என்னது? சப்போஸ் உங்களோட எனிமி இருக்காங்க. ஓகே, நல்லா நீங்க வந்து அவங்க வந்து ஒரு டீ குடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நல்ல டீ. நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுடுறீங்க.
அப்ப அந்த T impure ஆயிடுச்சு. That is impurity defect. Impurity defect எதுலனா ஒரு 99% அது கரெக்டா இருக்கும். 1% நீங்க அதை வந்து மாத்திடுறீங்க. That means add on பண்ணிடுறீங்க ஏதாவது impurities. அதான் impurity defect. So stoichiometry defect two types இருக்கு. One is Schottky, another one is Frenkel defect. Schottky defect அப்படினா என்ன அர்த்தம்? Equal number of cations and anions miss ஆகும். அதனால densityல changes இருக்கும். ஏனா mass கம்மி ஆகறனால cation and anion move on ஆயிடுது. ரைட்டா? பட் இதுவே Frenkel defect எடுத்தீங்க அப்படினா equal, that means cations இருக்கு, ஆனா அது வந்து வேற பொசிஷனுக்கு மாறிடுது. ரைட்டா? அப்ப அங்க டென்சிட்டில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. That is your Frenkel defect. What is metal excess defect? அங்க metal வந்து excess-ஆ இருக்கும். ஓகே, அந்த நேம்ல இருந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி மெட்டல் எக்ஸஸா இருக்குன்னா அப்ப மெட்டல் வெளியில இருந்து ஆட் பண்ணுவாங்கன்னா இல்ல. ஓகே, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சி அங்க காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த காம்பவுண்ட்ல நல்லா கவனிங்க, அங்க இருக்கிற ஆனியான் வெளியில போயிடுச்சு. அப்ப ஆனியான் வெளியில போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் மெட்டல் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லலாம்ல. அதனாலதான் அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னு சொல்றோம். ஓகே, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் யாரு? சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல. என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்? FeO எடுத்தோம்ல. அந்த Fe-க்கு மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ரெண்டு Fe2+ வெளியில போயிட்டு ஒரே ஒரு Fe3+ உள்ள வரும். கரெக்டா? அதுதான் நம்மளோட மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே, ஏன்னா மெட்டல் ரெண்டு Fe வெளியில போயிட்டு ஒரு Fe மட்டும் தான் உள்ள வருது, ஆனா சார்ஜ் பேலன்ஸ்டா இருக்கு. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே guys, moving to the next question. Calculate the packing efficiency of packing in the case of BCC. இப்போ நான் கான்செப்ட ஃபோக்கஸ் பண்றேன், கால்குலேஷனை நீங்க ப்ளீஸ் போட்டு பாருங்க. ஓகே, அப்பதான் ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? பாருங்க, இங்க என்ன எடுக்கிறாங்க? ட்ரையாங்கிள் ABC. எங்க இருக்கிற ட்ரையாங்கிள் ABC? சோ இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள் ABC. அகைன் சேம் பித்தாகரஸ் தியரமை நம்ம அப்ளை பண்றோம். அப்படி பித்தாகரஸ் தியரமை நான் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லலாம்? சோ AC² is equal to AB² BC². சோ சால்வ் பண்ணி AC நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இதே வேல்யூ தான் நம்மளுக்கு முன்னாடியும் கிடைச்சது. ஆக்சுவலி இந்த 2A இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் டயகனல். ஓகே, இந்த ஃபேஸ் டயகனலோட வேல்யூ என்ன இருக்கு? which is √2A. சோ இதான் நம்மளோட √2A தான் என்னது? ஃபேஸ் டயகனல். இதுவே நீங்க பாடி டயகனலை கால்குலேட் பண்றீங்க. பாடி டயகனல்னா யாரு? இங்க இருக்கிற AG. that means அந்த பாக்ஸுக்கு வழியா உள்ள போகும். அந்த பாக்ஸுக்கு வழியா உள்ள போகிறது தான் பாடி டயகனல். அவங்களோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸ்கொயர் √3A கிடைக்கும் நம்மளுக்கு. எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் ACG, அகைன் பித்தாகரஸ் தியரம், AC² is equal to CG². நான் ஏன் AC ஃபைண்ட் அவுட் பண்ணேன்? ஓகே, எதனால இங்க நம்ம AC கால்குலேட் பண்ணோம்னா, பிகாஸ் எனக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு. அப்ப AC வேல்யூ என்னது? √2A the whole square. So CG யாரு? A². சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணியாச்சு? AG கால்குலேட் பண்ணியாச்சு, which is √3A நம்ம சப்ஸ்டிட்யூட் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட வர்க் என்னது? கவனிங்க, √3A is equal to 4R. ஃபைனலா ஓகே, இந்த √3A எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பாடி டயகனல் எடுத்தீங்கன்னா 1R 2R 3R 4R. சோ அப்ப 4R is equal to எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? √3A கிடைச்சிருக்கு. அடுத்து என்னது? R ஓட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம், which is √3A divided by 4 into A. அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 4/3 πr3. இன்னும் R கால்குலேட் பண்ணிருக்கோமோ அதை இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்ப வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியருக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனா BCC ல மொத்தம் எத்தனை ஸ்பியர் இருக்கு? 2 இஃபெக்டிவ் ஸ்பியர் இருக்கு. கரெக்டா? அதனாலதான் இங்க என்ன பண்றாங்க? 2 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. கரெக்ட், ரைட்? சோ நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னது? சோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இருக்கோ, total volume of the sphere divided by the total volume of the unit cell into 100. கரெக்டா? ரைட். அப்படி பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது? ஃபைனலா 68% occupied and 32% empty. ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல நம்ம.
Okay, so எவ்வளோ percentage occupied ஆயிருக்கு and எவ்வளோ empty ஆயிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். Okay guys, moving to the next question. Distinguish between isotropy and anisotropy. Okay, one of the important question often கேட்டுட்டே இருப்பாங்க and usually mistake பண்ற question கூட சொல்லலாம். See, நம்மளுக்கு தெரியும் ரெண்டு type of solid இருக்கு. One is crystalline solid, another one is amorphous solid. Crystalline solid நம்ம சொன்ன பேச்சு எல்லாமே கேட்டு கரெக்டா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், கிறிஸ்டலைன் சாலிட்ஸுக்கு தான் ஐசோட்ரோபி இருக்குன்னு நினைப்போம், ரைட்டா? ஏன்னா ஐசோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசோ இஸ் நத்திங் பட் சேம். ஓகே, வாட் இஸ் அனைசோ? அனைசோ இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட். ஓகே, சி ஆக்சுவலி இந்த ஐசோட்ரோபி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமார்பஸ்ல தான் இருக்கும். ஐசோட்ரோபி எங்க இருக்கும்? அமார்பஸ்ல இருக்கும். ஆனா அனைசோட்ரோபி எங்க இருக்கும்? நம்மளுக்கு கிறிஸ்டலைன் நேச்சர்ல இருக்கும். என்ன காரணம்? வாட் இஸ் தி ரீசன்? எஸ் गाइस, சொல்லுங்க, வாட் இஸ் தி ரீசன்? இப்போ அனைசோட்ரோபி பத்தி சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட். ஓகே, இங்க பாருங்க, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா இப்படிதான் அழகா பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ரைட்டா? அரேஞ்ச்மெண்ட். சோ ஒரு பர்టిక్యులர் கரெக்டா ஒரு பர்టిక్యులர் ஆர்டரை ஃபாலோ பண்ணிருக்கும், ரைட் ஆர் ராங்? ரைட்டா? ஒரு பர்టిక్యులர் ஆர்டர் ஃபாலோ பண்ணிருக்கும். இப்போ நீங்க ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்றீங்க, இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்றீங்க. அப்போ அந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் ஸ்மால் அயான்ஸ் which is cation தான் இருக்கு. அப்ப கேட்டியான்கோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, கரெக்டா? பட் இதுவே இப்ப கவனிங்க, இப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா ஆனியான்ஸுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்றீங்க. இதுவே இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கேட்டியான்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, ஆனியான்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அதான மீனிங் நம்மளுக்கு. கேட்டியான்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்றோம், ஆனியான்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ இதுல நம்ம என்ன கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு எய்தர் கேட்டியான் மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன், இல்ல ஆனியானோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அப்படி இல்லைன்னா கேட்டியான் அண்ட் ஆனியானோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறேன். இப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வேல்யூஸ் மாறும், ரைட்டா? சோ இப்படி வேல்யூஸ் வந்து மாறுறனால ஓகே, சோ அப்ப கண்டிப்பா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் இண்டெக்ஸ் இவங்க எல்லாமே டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் மாறும், ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். அதனாலதான் we are saying crystals are anisotropy. ஓகேவா? பட் இதுவே நீங்க யார் எடுத்துக்கிறீங்க? அமார்பஸ் எடுத்துக்கிறீங்க. அமார்பஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரேண்டமா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும், ரைட்டா? அதுக்குன்னு ஒரு ஆர்டர் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த சைடு பார்த்தாலும் சரி, இந்த சைடு பார்த்தாலும் சரி, இந்த சைடு பார்த்தாலும் சரி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறவே மாறாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அது கசமுசு தான் அரேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்டா? So there is no problem. Everywhere physical property remains same. Okay guys, moving to the next slide. Yeah, differentiate crystalline solids and then amorphous solids. So already சொன்னதா, crystalline solids நல்லவங்க, சொல்லும் பேச்ச கேட்பாங்க, பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருப்பாங்க, கரெக்டா? ஓகே, சோ லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? லாங் ரேஞ்ச் ஆர்டர்னா ரொம்ப தூரம் வரைக்கும் கூட ஏபி 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 ஏபினா அந்த ஆர்டரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஆனா நம்மளோட அந்த அமார்பஸ் சாலிட் இருக்குல்ல, சோ நம்மள ஏமாத்துறதுக்காக வேண்டி கொஞ்ச தூரம் ஏபி ஏபி ஏபின்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஏஏ ஏஏ பிபி பிபி. சோ கொஞ்ச தூரம் வரைக்கும் கரெக்டா அதனால ஆர்டர் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலன்னா அது வந்து மாறிடும், ஓகேவா? ஆர்டரை மாத்திடும். அண்ட் இங்க சோ லாங் ரேஞ்ச் இருக்கிறனால டெஃபினட் ஷேப், இங்க irregular ஷேப். சோ இது அனைசோட்ரோபி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல பார்க்கும்போது எனக்கு எய்தர் கேட்டியானா இருக்கு ஆர் எல்ஸ் ஆனியானா இருக்கு, கரெக்டா? சோ அதனால கண்டிப்பா இங்க வராது நம்மளுக்கு. they are isotropic, ஆல்ரெடி சொல்லியாச்சு. they are perfect solids. solids அப்படினாலே ஹலோ, உங்களோட பிக்சர் அழகா இருக்கு. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். சோ ட்ரூ சாலிட்ஸ், சாலிட்ஸ்னாலே நம்ம சின்னதுல இருந்து பாக்குற ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது? லைக் ஒவ்வொரு பெர்ஃபெக்ட் ஷேப்ல தான் இருக்கணும், ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கணும். சோ the crystallines are true solids and then
amorphous பாத்தீங்கன்னா it is not a true solid, it is a pseudo solid, which means fake solid. நடிக்குது ரைட்டா, false solids, right? So definite heat of fusion. So இந்த டெம்பரேச்சர்ல தான் நான் மெல்ட் ஆவேன், இந்த டெம்பரேச்சர்ல தான் நான் கேஷியஸா மாறுவேன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அது கேஸா மாறும். ஓகே, பட் இதுவே நீங்க இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, தேங்க்யூ சஹானா ஸ்ரீ. ஓ சூப்பர், நைஸ் நேம் சஹானா ஸ்ரீ. Really, I like the picture. Cute. Okay. So, welcome. Sahana Shri, ஏதாவது doubts இருந்தது அப்படின்னா you can ask. Okay. So, இப்போ நம்ம என்ன chapter பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, we are discussing the solid states and then chemical kinetics. Okay. So, join to our class. Okay. So, heat of fusion. It is not definite because already random ஆதான் arrange ஆயிருக்கு. அதனால heat of fusion perfectா இருக்காது. Okay, they have a sharp melting point. Heat of fusion, sharp melting point எல்லாமே வந்து ஒண்ணுதான். Okay, so gradually soften. And then examples பாத்தீங்கன்னா இங்க sodium chloride, diamond இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளா சொல்லலாம். and இதுவே amorphous பாத்தீங்கன்னா rubber, plastic இதெல்லாம் தான் உங்களுக்கு amorphous solids. Okay, now so இங்க next question கான ஆன்சர் இருக்கு. கொஞ்சம் explain briefly different types of unit cell. So different types of unit cell, இதோட கொஞ்சம் angle and then ABC ஓட value இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So இதுக்கு நிறைய mnemonics இருக்கு. Check out the mnemonics and then memorize it. Okay guys. Okay. So next question. So explain the Frenkel and Schottky defect. Already பார்த்துட்டோம்ல. Frenkel dislocation, Schottky equal number of cation and anion is missing. So அதே கதைதான் சொல்லிருக்காங்க திருப்பியும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, ஸ்டாய்கியோமெட்ரில மாறாது. ஓகே, நவ் கால்குலேட் த பேக்கிங் ஃபிராக்ஷன். இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் பெர்சன்டேஜ் பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்ககிட்ட 5 kg டிராவல் பேக் இருக்கு. சோ 2.5 kg மட்டும்தான் நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. அப்ப ரிமைனிங் 2.5 kg ஃப்ரீயா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு இன்னும் 5 dresses வேணும், 10 dresses வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கரெக்டா? ரைட். ஓகே, சோ அந்த எந்த அளவுக்கு அந்த பேக்ல எந்த அளவுக்கு ஆக்குபை ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கு, அத பத்தி பாக்குறதா பேக்கிங் ஃபிராக்ஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கியூப்ல சி உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ்லாம் தெரியுதா? ரைட்டா? அப்போ ஒரு கியூப்ல எந்த அளவுக்கு ஆக்குபை ஆயிருக்கு, எந்த அளவுக்கு எம்டியா இருக்கு. சோ இத பத்தி நம்ம பாக்குறதா யார சொல்றோம்? We are saying this as a packing percentage. Okay, so already na formula கொடுத்துட்டேன். Total volume occupied by the sphere divided by the volume of unit cell into 100. இதான் நம்மளோட formula. Okay, so இங்க என்ன பண்ணிருக்காங்க? யாருக்கு கால்குலேட் பண்றாங்க? சிம்பிள் கியூபிக்கு கால்குலேட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நான் A ன்னு எடுத்திருப்பேன். அங்க A ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம் இருக்கு. அப்போ இது ஒரு R, இது ஒரு R. அப்போ A is equal to 2R ன்னு எழுதுனா அப்ப நான் என்ன சொல்லலாம்? R is equal to R தான் நான் கால்குலேட் பண்ணும், which is A by 2. எழுதலாமா? அப்ப R ங்கிறது A by 2 கால்குலேட் பண்ணிட்டோம். சிம்பிள் கியூபிக்ல இருக்கிறதே ஒரே ஒரு ஆட்டம். கரெக்ட், ரைட்? சிம்பிள் கியூபிக்ல இருக்கிறதே ஒரே ஒரு ஆட்டம். அதனால நம்ம எதுவும் மல்டிப்ளை பண்ணல. அடுத்து என்ன பண்ணணும்? சோ டிவைடட் பை த A cube. இந்த A cube எங்க இருந்து கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நான் R ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு pi A cube divided by 6 divided by A cube into 100 போட்டீங்க அப்படின்னா you are getting the answer. See, just உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியா அந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலாவை மட்டும் மறக்காதீங்க. சோ கீழே டோட்டல் வால்யூம் ஆஃப் த கியூப், அதுல எந்த அளவுக்கு ஆக்குபை ஆயிருக்கு, which is volume of the spheres. ஓகே, அது கூட into 100. அவ்வளவுதான். இவ்ளோ வால்யூம்ல இவ்ளோ ஆக்குபை ஆயிருக்கு. அத நான் பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டா? அதனாலதான் நம்ம into 100 நம்ம சால்வ் பண்றோம். ஓகே, வெரி சிம்பிள். Now ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? ரெடி गाइस? Aluminium crystallizes in a cubic closed packed structure. Its metallic radius is 125 picometer. Calculate the edge length. Okay, so cubic closed packed naale, which is nothing but FCC. So அதோட ஃபார்முலா என்னது? R is equal to A root 2 divided by 4. கரெக்டா? சோ இதான் நம்மளோடது. சோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும்.
Okay, so formulas நான் இங்க கொடுத்தாச்சு. So R ஓட value என்னன்னு கொடுத்திருக்காங்க? R ஓட value 125 picometer. So picometer நம்ம என்னவா மாத்தணும்? You can convert into either centimeter or else you can convert picometer வச்சாலுமே தப்பு இல்ல. There is no problem. ஏன்னா இங்க வேற எந்த வேல்யூ இல்ல. You can take it as a picometer itself. அப்போ நான் A வை மட்டும் derive பண்றேன். So நான் A வை இங்க வச்சிட்டு 4R divided by root 2. A ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுமா? அப்ப 4 into 125 divided by square root 2 கால்குலேட் பண்ணீங்களா A கண்டுபிடிச்சிடலாம். So calculation மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும் guys. Okay, so the final answer is 353.6 picometer. So multiplication panna it will take time. Okay, and then values I have given here. Okay, yes. Moving to the next question. An atom crystallizes in FCC crystal lattice has a density. Given எழுதிலாமா? அப்போ density எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எனக்கு 10 gram centimeter to the power minus 3. கரெக்டா? and edge length எவ்வளவு இருக்கு? edge length பாத்தீங்கன்னா 100 picometer இருக்கு. ரைட்டா? அடுத்து என்ன கேக்குறாங்க? number of atoms கேக்குறாங்க. and எவ்வளவுல கேக்குறாங்க? mass is equal to 1 gram. so இப்படி அழகா given எடுத்து எழுதிடணும். so given எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் பொறுமையா யோசிக்கலாம். ஓகே, so யோசிக்கலாமா? fine. see, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 gramல எத்தனை number of atoms இருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்டா? okay, and density of the unit cell is given. first நான் என்ன பண்றேன்? இந்த picometer இருக்குது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இங்க சென்டிமீட்டர் இருக்கும்போது கண்டிப்பா இங்கேயும் சென்டிமீட்டர் தானே இருக்கணும். அப்ப எப்படி மாத்தலாம்? we knows that 1 picometer is equal to 10 to the power of minus 8 centimeter or else, sorry, 10 to the power of 10 centimeter. 10 to the power of minus 10 centimeter or else நம்ம என்ன சொல்லலாம்? we can say that 1 picometer is equal to 10 to the power of minus 12 meter. கரெக்டா? minus 12 meter. so இப்ப மாத்தியலாம். I can write this 100 into 10 to the power of minus 10 centimeter. கரெக்டா? சென்டிமீட்டருக்கு மாத்தியாச்சு. அடுத்த டாஸ்க் என்னது? இந்த 100 again இன்னும் ஷார்ட் பண்ணிரலாமா? so we can write 100 as a 10 square into 10 to the power of minus 10 centimeter. அப்படி எழுதும்போது 10 to the power of minus 8 centimeter னு கிடைக்கும். கரெக்ட்? இப்போ நான் வந்து எதுல கால்குலேட் பண்ணிட்டேன்? சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்த டாஸ்க் என்னது? சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? see, நம்மளுக்கு தெரியும் density is equal to mass by volume அப்படின்னு சொல்லிட்டு mass ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, density கொடுத்திருக்காங்க. ரைட்டா? mass ஓட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாமா ஃபார்முலாவை? நெக்ஸ்ட் பேஜ்க்கு கொண்டு போயிடலாம். so density is equal to mass by volume. so நான் இப்போ volume of the sphere calculate பண்றேன். அப்போ volume of the sphere is equal to என்ன எழுதலாம் நம்ம? m divided by density. so m எவ்வளோ? 1 gram. density எவ்வளோ கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? how much it is given? 10 gram centimeter cube. ரைட்டா? so எப்பயுமே எழுதும் போது யூனிட்டோட எழுதுங்க. so that நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இங்க இருக்காது. கரெக்டா? so write along with the units. okay, so இப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இந்த g cancel பண்ணிடலாம். what is 1 by 10? 0.1 centimeter minus cube மேல போகும்போது centimeter cube மாறிடும். this is the volume. எவ்வளோக்கு? for 1 gramக்கு. கரெக்டா? வால்யூம் ஆஃப் 1 gram of the spheresக்கு இவ்ளோ மாஸ்ல இருக்கும்போது, இந்த மாஸ்ல இருக்கும்போது இவ்ளோ வால்யூம் இருக்கு. பட் இப்போ என்னோட ஒர்க் என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to do number of atoms. okay, so number of atoms which is equal to the என்ன சொல்லலாம்? volume of sphere divided by volume of cube. ரைட்டா? so volume of the sphere எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1 centimeter cube. so volume of the cube எப்படி கண்டுபிடிக்கலாம்? which is nothing but your a cube. கரெக்டா? so a ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 100 picometer. right? 100 picometer. so ஃபைனலா நம்ம 10 to the power of minus 8 ன்னு வச்சிருக்கோம்.
அப்ப 10 to the power of minus 8 என்னவா இருக்கு கியூபா இருக்கு கரெக்டா அதுவும் இங்க என்ன யூனிட்ல இருக்கு it is also in centimeter அப்போ நான் சென்டிமீட்டர் கியூப்னு போட்டா இந்த சென்டிமீட்டர் கியூப் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடுச்சு கரெக்டா இப்போ பாருங்க 0.1 divided by இந்த 10 to the power of minus 8 into 3 பண்ணலாமா அப்ப 0.1 divided by 10 to the power of minus 24 ன்னு கிடைக்குமா கியூப்ல இருக்கறனால சோ இத எடுத்து மேல கொண்டு போயும்போது என்ன எழுதலாம் I can write 1 into 10 to the power of we can write 23 this is the right answer guys so 1 gram la பாத்தீங்கன்னா 10 to the power of 23 spheres வந்து இருக்கு நமக்கு okay so clear so இதுதான் இங்க என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் FCC கொடுத்திருக்காங்களா அப்ப FCC ல effective atom எவ்வளவு 4 தான effective atom so அதனால இங்க 4 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க okay the number of atoms present in 1 gram is actually for 1 into 10 to the power of 23 effective atomங்கறனால 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க so நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து 1 into 10 to the power of 23 தான் இருக்கணும் ஏனா இவ்ளோ மாஸ்ல நமக்கு 1 into 10 to the power of 23 இருக்கு கரெக்ட்டா அந்த 1 கிராம்ல எவ்ளோ இருக்கு 1 into 10 to the power of 23 correct right so அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க yes we have completed solid state so let's move on to the next one okay என்ன யாரையுமே ஆன்சர் காணோம் guys give your answer one words உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிற one words வந்துருச்சு so give your answer very simple questions only we are going to discuss பாருங்க என்ன ஆன்சர் வரும் இதுக்கு very important question இது கரெக்ட்டா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க what is the answer yes come on addition of the catalyst during a chemical reaction எதை alter பண்ணும் very basic question activation energy correct right because activation energy கம்மி ஆகுறனால rate of the reaction என்ன ஆகும் நமக்கு fast ஆகும் right so that is the answer the right answer is activation energy so moving to the next one and then if the initial concentration of the reactant is doubled the time for the half reaction is also doubled then the order of the reaction is see நல்லா புரிஞ்சுக்கோங்க B very good superb Sahana Sri okay if the initial concentration of the reactant is doubled the time for the half reaction is also doubled correct statement இது இந்த இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கு அப்படினாலே நீங்க என்ன சொல்லலாம் it must be a zero order reaction ஏனா zero order reactionல தான் half life concentration initial concentration dependent correct என்ன formula வரும் சொல்லுங்க so T half for the zero order reaction which is concentration of A naught divided by 2K but இதுவே நீங்க வந்து first order க்கு calculate பண்ணீங்கன்னா T half is equal to 0.693 divided by K so first order la A naught ங்கற வேல்யூவே இல்ல but zero order la A naught to T half directly proportional I can say A naught and T half is directly proportional so அதனால தான் we are saying that it is a zero order reaction so அப்ப initial concentration double ஆச்சுனா கண்டிப்பா half of the reaction என்ன ஆகும் sorry half life என்ன ஆகும் நமக்கு double ஆகும் okay guys so the right answer here it is zero order எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க not only one question okay give the answer for all the question okay so next one yeah the rate constant of the reaction is 5.8 into 10 to the power of minus 2 second inverse rate constant வந்துருச்சு அப்படினாலே கண்டிப்பா it is a first order reaction correct because unit வச்சு நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம் so it is a first order reaction yes moving to the next question guys give your answer fast come on quick a zero order reaction gives X okay X as a product with an initial concentration a 0.02 molar okay so now first one by one எழுதிக்கிறேன் concentration of A naught which is an initial concentration 0.02 molarity இருக்கு and then half life பாத்தீங்கன்னா which is 10 minutes right half life எவ்வளவு இருக்கு
so 10 minutesல இருக்கு ரைட்டா அடுத்து நம்மளோட work என்னது if one start with a concentration of 0 point இது ஒரு கேஸ் suppose if the concentration of A0 is 0.04 molarity அப்போ half life என்னன்னு கேக்குறாங்க ஓகே so questionல 0 order ன்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம் 0 order formula யூஸ் பண்ணிடலாமா guys tell me the formula so இப்பதான் நம்ம பார்த்தோம் so T half is equal to concentration of A0 divided by 2K இந்த formula வச்சு நான் என்ன calculate பண்ணலாம் K வை calculate பண்ணலாம் அந்த K வை எடுத்து நான் next இதுல substitute பண்ணலாமா பாருங்க so அப்போ K is equal to concentration of A0 divided by 2 correctா 2 into T half so concentration of A0 என்ன இருக்குன்னு பாருங்க what is given 0.02 divided by so 2 into T half ஓட value எவ்வளவு இருக்கு which is 10 minute correctா so இங்க நீங்க minute second மாத்தணும்ல அவசியம் இல்ல electrochemistry chapterல I ஓட வேல்யூல வரும்போது கண்டிப்பா அங்க டைம் செகண்ட்ஸா தான் இருக்கணும் பட் இந்த இடத்துல உங்களுக்கு டைம் வந்து மினிட்டா இருக்கலாம் இயரா இருக்கலாம் செகண்டா இருக்கலாம் தட்ஸ் நாட் a problem ஹவரா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் இது கேன்சல் அவுட் பண்ணி 0.01 ன்னு எழுதலாமா and இங்க divided by 10 இருக்கு அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் இது 10 மேல போகும்போது நமக்கு again 10 inverse ஆகும் அப்ப 0.01 கிடைக்கும் எனக்கு கரெக்ட்டா சோ k வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு சோ k வேல்யூ 0.01 கரெக்ட் அதுக்கு அடுத்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் சோ T half is equal to concentration of A0 divided by 2K so concentration of A0 is 0.04 divided by 2 into what is the K value we have found 0.01 கரெக்ட்டா சோ நான் இப்போ என்ன பண்ணலாம் சோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன் சோ அப்ப இது எனக்கு இங்க 0.02 ஆ மாறிடும் இத தூக்கி மேல கொண்டு போறேன் அப்ப 0.02 into இது एक्चुअली கீழ எப்படி இருக்கு 10 to the power of -3 ல இருக்கு கரெக்ட்டா அப்ப மேல போயும்போது என்ன ஆயிடும் எனக்கு 10 to the power of +3 ஆ மாறிடும் அப்ப 10 to the power of +3 னா என்ன வேல்யூ வரும் நமக்கு we will get a 20 the right answer is 20 minutes yes option C sometimes ஏதாவது ஒரு 1 marks or 2 marks கொஞ்சம் lengthy-ஆ இருக்கும் நான் சொன்ன மாதிரி chemical kinetics-ல compulsory 1 marks or is even 5 marks 2 marks எல்லாமே problem oriented தான் கேட்பாங்க okay focus well next question guys if 75% of a first order reaction was completed in 16 minutes 50% of the same reaction under same condition would be completed in okay இதான் நம்மளோட question right again given எழுதிடலாமா so 75% was completed அப்படினா நான் என்ன எழுதலாம் and what is order first order reaction okay so அப்போ K is equal to 2.303 log of 2.303 divided by T log of concentration of A0 divided by A see இங்க percentage கொடுத்தாங்கனாலே கண்டிப்பா 100 எடுத்துக்கோங்க டவுட்டே வேணாம் percentage கொடுத்தா என்ன வரும் 100 ஆஹா கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கா ஏன் கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கா சானாஸ்ரீ ஈஸி தானே ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும் கரெக்ட்டா கெமிஸ்ட்ரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டா you are feeling difficult chemistry அப்படிலாம் இல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா all the subjects are very easy okay see so K is equal to 2.303 divided by T log of A0 divided by A so percentage அப்படினாலே 100 ன்னு எடுத்துக்கலாம் 75% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்றேன் first oneல K calculate பண்றேன் அப்போ sorry T calculate பண்றேன் oh T is given so K calculate பண்றேன் அப்ப 2.303 divided by 60 log of initial concentration என்ன வரும் 100 தான வரும் because percentage தான கொடுத்திருக்காங்க நமக்கு it is 100 so remaining எவ்வளோ this is 25 ஏன் 25 எடுக்கிறோம் ஏன்னா 75% complete ஆயிருக்கு remaining concentration தான் ஏன் நமக்கு அந்த remaining concentration is 25 ஓகேவா so 25 எழுதியாச்சு
100 divided by 25 என்ன கிடைக்கும் நமக்கு 4. சோ எனக்கு log 2 ஓட வேல்யூ மட்டும் தான் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இத 2 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம். ரைட்டா? சோ 4 நீங்க என்ன எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் னு எழுதி இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடலாம் log calculationல. அது எல்லாமே நீங்க பண்ணிடுவீங்க. கரெக்ட்டா? அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2.303 divided by 60 into 2 and then log 2. கரெக்ட்டா? சோ இப்போ பாருங்க 2.303 divided by 60 into 2 into 0.30. So log 2 ஓட வேல்யூ 0.30 தானே நமக்கு. See இப்போ இங்க என்ன ஆன்சர் வரும் நமக்கு? What we will get? Yes guys, சொல்லுங்க what we will get. இப்போ இந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அதுக்கடுத்து ரொம்ப ஈஸி தான். இந்த பார்ட்னா it will take time. ஓகே, சோ இதெல்லாம் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? கால்குலேஷன் பண்ணிடலாமா? ஓகே, சோ 2.303 into 2 into 0.30 divided by 60. சோ என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? 0.02 கிடைக்குது. இப்போ நான் k ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன? 50% அப்படினா என்ன அர்த்தம்? which is nothing but half life அப்படினு அர்த்தம். கரெக்ட்டா? half life சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா? என்ன கிடைக்கும்? so t half is equal to 0.693 divided by k. ரைட்டா? so 50% of the timeல எவ்வளவு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் தான நமக்கு கேக்குறாங்க क्वेश्चनல. 20 minutes. okay, yes guys, give your answer fast. என்னாச்சு? so if the 75% of the first order reaction was completed in 60 minutes, then 50% of the same reaction, அதே type of question தான். 50% of the same reaction under same condition would be completed. Okay, so 50% க்கு which is nothing but என்னது? t half. கரெக்ட்டா? அப்ப நான் டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்ல. சோ நான் k ஏன் கால்குலேட் பண்ணங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம t halfல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 0.693 divided by what is the k value? 0.02. அப்ப எனக்கு t half கிடைச்சுமா? இந்த t half தான் யாரு? 50% கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம். சோ இப்ப t half கால்குலேட் பண்ணிடலாமா? 0.693 divided by 0.02 என்ன கிடைக்குது? 34.65 கிடைக்குது நமக்கு. ரைட்டா? சோ அப்ப 34.65 கிடைச்சதுனா which is approximately equal to 35 minutes. ஓகே, see first கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு நான் k வேல்யூ கால்குலேட் பண்றேன். அந்த k வேல்யூ வச்சு நான் நெக்ஸ்ட் எதுக்கு மூவ் ஆன் ஆறேன்? I am just finding the t half value. Okay, அவ்வளவுதான். very very simple. Okay, so next question guys, explain the pseudo first order reaction with the example. So already solid stateல pseudo ஓட meaning நம்ம படிச்சிருப்போம். pseudo is nothing but what? It is false. Actually pseudo order reaction வந்து it is not a first order reaction, it is a second order reaction. But ஏன் நம்ம first order அப்படினு சொல்லணும் அப்படினா to make the calculation easier. Okay, second order calculate பண்ணும்போது அங்க வந்து it will take much time. இதுவே உங்களுக்கு first orderல இருந்துச்சு அப்படினா you can find it very easily. So it is a higher order concentration, it is a second order, but calculation measurement காண்டி we are making into the first order. Okay, specifically இங்க என்னென்னலாம் வரும் அப்படினா you can say hydrolysis of ester. So இதெல்லாம் தான் வந்து example for the pseudo order reaction. எது புரிஞ்சாலும் difficult இல்ல மேம். என்ன சஹானா ஸ்ரீ, like I can't understand. difficult ன்னு சொல்றீங்களா இல்ல difficult இல்லன்னு சொல்றீங்களா? what is a problem? ஏன் கர்ச்சீஃப்லாம் இங்க வந்தது? கர்ச்சீஃப் அழுகிற ஸ்மைலி எல்லாம். ஓகே, சோ எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ் பண்றோமா? சோ இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா இதுல ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்ட எக்ஸஸா எடுத்துப்பாங்க. see நான் ரெண்டுமே வந்து ப்ராப்பர் ரேஷியோல எடுத்தீங்கன்னா மட்டும்தான்
நான் வந்து ரெண்டுத்தோட ஆர்டரையும் கன்சிடர் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த ரியாக்டன்டோட ஆர்டர் அண்ட் இந்த ரியாக்டன்டோட ஆர்டர். பட் இதுவே நான் இந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம், அவ்வளோ எடுத்தும் எனக்கு கொஞ்சம் தான் ரியாக்ட் ஆயிருக்கு, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? சோ அதை பாதர் பண்ண வேண்டாங்கிறதுனாலதான் we are saying it is a pseudo first order reaction. சோ இது நம்மளுக்கு யாரு, எஸ்டர், இவங்க யாரு, H2O. சோ ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கொடுத்துரும். ஓகே, இட் இஸ் a first order reaction. Yes, Sahana Sri, tell me. Now, give two example for the zero order reaction. So decomposition வந்து நீங்க zero order reaction சொல்லலாம். And ரெண்டுமே இது decomposition கிடையாது, this is a decomposition reaction. ஓகே, இது வந்து photochemical reaction. இந்த presence of lightல நடக்குது photochemical. So இங்க கொடுத்திருக்கிறது photochemical and then decomposition. So I mean understand பண்ண சொல்றேன் நான். Okay, Sahana Sri, fine. Good. Okay, so photochemical reaction பாத்தீங்கன்னா it is zero order as well as decomposition is a zero order reaction. So next பாத்தீங்கன்னா direct question தான் guys, ரொம்பலாம் எதுவும் கிடையாது. Okay, so rusting of iron பாத்தீங்கன்னா it is a first order reaction. And radioactive disintegration பாத்துட்டீங்க அப்படின்னா what order reaction it is also first order, because all radioactive reactions are first order reaction. Okay, now 2a plus 3b நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேட்டை வச்சுதான் நம்மளால ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க ஒரு half, இங்க ஒரு 2, அப்ப 2 plus half which is equal to 2.5. so அதான் நம்மளோட order of the reaction. Very very simple. Next question, distinguish between order and molecularity of the reaction. One of the important question. Correcta? Order and molecularity என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? Order of the reaction la sum of the power in the rate la. Order of the reaction ங்கிறது என்னது? Sum of the powers in the rate la. ஆனா molecularity என்னது? ஒரு elementary reaction. What does it mean elementary reaction? Single stepல நடக்கிற reactionல எத்தனை reactant collide ஆகுதோ அதுதான் நம்மளோட molecularity. At a timeல எத்தனை பேர் collision நடக்குறாங்களோ அதான் molecularity. So order of the reaction ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாம், சம்டைம்ஸ் நெகட்டிவா கூட இருக்கலாம். ஆனா molecularity அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. What is molecularity? எத்தனை number of reactants collide ஆகுதோ அதான் molecularity. கரெக்டா? அப்போ இப்படி collision நடக்கும்போது கண்டிப்பா ஜீரோ molecule எப்படி நான் collide ஆகும்னு சொல்ல முடியும்? It's not possible இல்ல. And then order of the reaction வந்து it is assigned as overall reaction. And இங்க பாத்தீங்க அப்படின்னா it is assigned for the elementary step. So ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தான் அசைன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஓவரால் ஆர்டருங்கிறது ஒரு 4-5 ஸ்டெப்லயும் வச்சு ஒரு ஆர்டர் நம்ம சொல்லிடலாம். எந்த ரியாக்ஷன் ஸ்லோவஸ்டா நடக்குதோ அங்க மட்டும் தான் நம்ம ஆர்டர் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இதுவே நீங்க மாலிகுலாரிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஓகே guys, moving to the next question. The rate constant for the first order reaction is, okay, a direct question pa idu. Okay, so K is equal to 1.54 into 10 to the power of minus 3 second inverse. அடுத்து யாரு? T half calculate பண்ணும். So எப்படி calculate பண்ணலாம்? So T half is equal to, so first order ன்னு கொடுத்துட்டாங்க. First order க்கு 0.693 divided by K. So அப்ப 0.693 divided by, so K ஓட வேல்யூ என்னது? 1.54 into 10 to the power of minus 3. கரெக்டா? So answer செகண்ட்ல வரும் உங்களுக்கு. செகண்ட் இன்வர்ஸ் மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறிடும்? செகண்டா மாறிடும். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, வேற எதுவுமே இல்ல. ஓகே, மேக்ஸிமம் கைனடிக்ஸ்ல either டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, ஆர்எல்ஸ் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா கால்குலேட் பண்றீங்க, அந்த டேட்டாவை இன்னொரு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அதை தவிர வேற ஒன்னும் இல்ல. Okay, kineticsல வேற ஒன்னும் பெருசா இல்ல. Okay, so moving to the next question guys. Show that very very important question. நிறைய டைம் இந்த question repeat பண்ணிட்டே இருக்காங்க. Even NEET exam, competitive examலயுமே இந்த இது மாதிரி type of question important. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாமா? Okay,
show that in a case of first order reaction, the time required for 99.9 completion is nearly 10 times the time required for half completion of the reaction. இதான் நம்மளோட question. எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். First நான் என்ன சொல்றாங்கன்னு எழுதுறேன். T 99.9% which is equal to 10 times. Correctா? Right. So 10 times of T half ன்னு சொல்றாங்க. T half ங்கிறது என்னது? 50% completion தான half. Okay, which is 50% complete ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா என்ன பண்ணலாம்ங்கறது நான் சொல்றேன். First work T 99.9 க்கு நான் கால்குலேட் பண்றேன். ஃபார்முலா என்னது? What is the first order formula? So K is equal to 2.303 divided by T. So log of concentration of A naught divided by concentration of A. இந்த T தூக்கி இந்த சைடு போட்டுட்டு இந்த K தூக்கி இந்த சைடு போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட டார்கெட் யாரு? சோ நம்மளோட டார்கெட் T மட்டும்தான். கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? சோ T இந்த சைடு வச்சுட்டு சோ 2.303 எழுதலாமா? 2.303 divided by K log of. So நான் percentage அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? A நாட்டோட கான்சென்ட்ரேஷன் நீங்க எவ்வளவு வைக்கணும்? You should take it as a 100, ரைட்டா? Okay? Yes guys, percentage நாலே 100 தானே. Need study stream. Okay. என் போன்ல சார்ஜ் தீந்து போச்சு, அதான் லேப்டாப்ல வந்திருக்கேன் மேம். படிக்கலாம் பார்த்தேன், கடவுள் சோதிக்கிறாரு. Guys, so இப்படிலாம் கடவுள் மேல நம்ம ரீசன் சொல்லக்கூடாது. எப்படினாலும் நம்மளோட மோட்டிவ் சொல்லி மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும். கரெக்டா? பட் ஸ்டில் கொஞ்சம் நடக்கும், ரைட்? படிக்கணும்னு நினைச்சாதான் கரண்ட் இருக்காது, சார்ஜஸ் இருக்காது. சோ என்னோட லக்கும் அதே மாதிரிதான். ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். சோ 100% ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்திருக்கனால சோ இங்க நம்ம யார் எடுத்துக்குவோம்? எவ்வளவு பர்சன்டேஜ் ரிமைனிங்கா இருக்குனால நம்ம எடுத்துக்குவோம். அப்ப 100 minus 99.9 அப்படின்னா என்ன வரும்? ஹாய் மேம் ஜோதி. ஹாய் ஜோதி, வெல்கம். சோ எல்லாரும் எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்? 0.1. ஓகே, சோ okay, yes. So it is 100 divided by 0.1. ஏன்னா 99.9 நான் மைனஸ் பண்ணிட்டேன் because அந்த வேல்யூ நம்மளுக்கு ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன். கரெக்டா? பரத், ஹாய் பரத், how are you? எப்படி இருக்கீங்க? நீங்க தானே ஒரு क्वेश्चन டவுட் கேட்டீங்க, ஹைபிரிடைசேஷன் क्वेश्चन. கரெக்டா? ரைட்? எஸ். So 100 divided by 0.1. கரெக்டா? ஓகே, சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த 0.1ஐயும் மேல தூக்கி போட்டலாமா? அப்ப 0.1 நீங்க மேல எடுத்து எழுதும் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சோ இங்க வந்து கீழ இருக்கும் போது 1 into 10 to the power of minus 1 ன்னு இருக்கு, ரைட்டா? ரைட், 1 into 10 to the power of minus 1. சோ நான் மேல தூக்கி போடும்போது which is 2.303 divided by K. So log of 100 into 10 ஆ மாறிடும். கரெக்டா? ஏன்னா அந்த 10 inverse மேல போயிடும். எஸ் பரத், சோ ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, சோ இப்போ 100 into 10 பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சோ you will be getting 2.303 divided by K log of 10 cube ன்னு எழுதிக்கலாமா இத? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே log வேல்யூ இந்த 10 தான், ரைட்டா? 10 log 10 log 2. கரெக்ட்? ஓகே, சோ இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓபன் பண்றேன். பேஜ் ஓபன் பண்ணியாச்சு. சோ அடுத்து T 99.9 which is equal to 2.303 divided by K log of 10 cube தான வச்சிருக்கோம், 10 cube. சோ இப்போ நான் இத தூக்கி இங்க முன்னாடி கொண்டு வந்துறேன். இப்போ நான் இத எப்படி எழுதலாம்? சோ 3 into 2.303 divided by K. சோ log 10 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? which is 0. சோ எனக்கு இப்படி கிடைச்சிருச்சு. ஓகே, எஸ், நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருச்சு. அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது? அதே மாதிரி நான் T 50% கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கால்குலேட் பண்ணிடலாமா T 50% டக்கு டக்குன்னு? சோ பாருங்க 2.303
divided by k log of மேல யார் இருப்பா 100 கீழ 50 cancel out பண்ணிடுறோம். அப்ப 2.303 divided by k log of 2 கிடைக்கும். What is a log 2 ஓட value? Log 2 ஓட value is nothing but 0.30. அப்போ நான் இதை எழுதும் போது 2.303 divided by k, so into 0.30. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, see, I am going to write t 99.9 divided by t 50% பண்றேன். So t 99.9 எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2.303k and then log ஓட வேல்யூ எதுவுமே இல்ல நம்மளுக்கு, ரைட்டா? So into 3 கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? 2.303 divided by k into, so log ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் 0.30 கிடைச்சிருக்கு. ஓகே, இது 0.30 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணலாமா? What is 3 and then divided by 0.3? எனக்கு 10 தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன எழுதுறேன்? t 99.9 divided by t 50% which is equal to 10. ரைட்டா? அடுத்து நான் என்ன பண்ணணும்? இத தூக்கி இங்க போட்டேன் அப்படின்னா t 99.9% which is equal to t 50%. 10 times of t 50%. அந்த மேக்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி hence proved. அவ்வளவுதான், கரெக்டா? சோ அந்த மேத்ஸ்ல அந்த ஒரு क्वेश्चन ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கரெக்டா? ஏன்னா ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா 100% மார்க். ஏன்னா நம்ம தெரிஞ்சிச்சு நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ அந்த ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ரைட்டா? ஓகே, சோ மேத்ல அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். மேம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லா செப்பரேட் வீடியோவா போடுங்க. ஷூர், செப்பரேட் வீடியோ. செப்பரேட் வீடியோனா எப்படி கேக்குறீங்க பரத்? லைக் ஒவ்வொரு ரியாக்ஷனும் கேக்குறீங்களா, or else ஒவ்வொரு லெசன்ல கேக்குறீங்களா? எப்படி செப்பரேட் வீடியோ in the sense what? Okay, so moving to the next question guys. Derive integrated rate law for the first order reaction. Solve பண்ணிடலாமா? One of the important question கேட்டுட்டே இருக்காங்க, ரைட்டா? So எக்ஸாம்ல கவர்மெண்ட் கமிட்டிக்கே போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டே இருக்காங்க அத்தனை டைம். இந்த questions பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த क्वेश्चन தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே நியூ பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு k into concentration of a to the power 1. நான் ஏன் concentration of a to the power 1 எடுக்கிறேன்? Because concentration of a to the power ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஸ்கஸ் பண்றனால a to the power 1 ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், ரேட் இஸ் ஈக்குவல் டு dA divided by dt அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேயும் k of a ன்னு சொல்லி நான் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்றேன்? so d of a divided by, so concentration of a ஒரே சைடுல எடுத்துட்டு இந்த சைடு நான் k dt எடுத்தாச்சு. ஓகேவா? dt அந்த சைடு கொண்டு போயாச்சு. அடுத்து என்னது? வெரி சிம்பிள், டேக் ln. ஓகேவா? சோ ln எடுக்கும்போது என்ன ஆகும்? மைனஸ் d of a divided by, இல்ல டேக் இன்டகிரேஷன், சாரி guys. ஓகே, டேக் இன்டகிரேஷன். சோ இன்டகிரேட் பண்றீங்க. சோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டேக் இன்டகிரேஷன் லைக் question of the day. ஷியோர் பரத், கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, சோ question of the day மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஷியோர். So dA divided by concentration of A which is equal to integration k constant நான் வெளியில எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க எனக்கு இருக்கிறது dt, கரெக்டா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னு பாருங்க. வெரி வெரி சிம்பிள். integration of dx divided by x னுக்கு என்ன கிடைக்கும்? ln x ன்னு கிடைக்குமா? அப்ப integration of dA divided by a என்ன கிடைக்கும்? எனக்கு ln n கிடைக்கும். அப்ப ln a, ரைட்டா? சோ யாரு நம்மளுக்கு லோவர் லிமிட்? சோ லோவர் லிமிட் இஸ் concentration of a naught and the upper limit is concentration of a, கரெக்டா? சோ இப்போ நம்ம அதே மாதிரி பண்றோம். சோ ln n கிடைச்சிருச்சு. சோ lower limit is a naught and the higher limit, upper limit is a, concentration of a.
சோ இங்க என்ன இருக்கு மைனஸ் சைன் இருக்கு அத மறக்க கூடாது முன்னாடி மைனஸ் சைன் ஓகே அதுக்கு அப்புறம் kdt ன்னு இருக்கா அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு kt ன்னு கிடைக்குமா ரைட் because dt இன்டகிரேட் பண்ணீங்க what is an integration of dx x so t so இங்க என்ன லிமிட் வரும் so at time t is equal to 0 இன்னொன்னு time t is equal to t ரைட்டா ஒன்னு இனிஷியல் இன்னொன்னு time t is equal to t ஓகே சோ இதான் நான் எடுத்திருக்கேன் அடுத்து நம்மளோட வர்க் என்ன அப்படிங்கறது நல்லா பாருங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஆல்ரெடி மைனஸ் ஒன்னு முன்னாடி இருக்கு அப்ப அப்பர் லிமிட்ல யார் இருக்கா we have ln a minus ln a naught கரெக்ட்டா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அதே மாதிரி இங்க அப்பர் லிமிட்ல யார் இருக்கா t is equal to t இங்க t is equal to 0 அப்போ k is equal to so anyway t is equal to 0 substitute பண்ணா அது 0 ஆ தான் மாறும் அதனால நான் டைரக்ட்டா kt ன்னு எழுதிட்டேன் ஓகே அடுத்து பாருங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் இது உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுமா a நாட் பாசிட்டிவ் ஆயிடுமா அத நான் முன்னாடி எடுத்துக்கறேன் அப்ப ln a நாட் and then ln concentration of a which is equal to kt கிடைச்சிருச்சா அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது இப்போ இத நான் ln a இத ln b ன்னு வச்சிட்டு சோ ரெண்டு பேத்தையும் ln concentration of a naught divided by concentration of a which is equal to kt ன்னு எழுதலாமா கரெக்ட்டா டிவிஷன் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டேன் அடுத்து நம்மளோட வர்க் என்னது ln log ஆ மாத்துறது சோ ln log ஆ மாத்தும்போது எதால மல்டிப்ளை பண்ணனும் 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க so you will be getting log of 2.303 so என்ன இருக்கும் இந்த சைடு sorry okay so 2.303 log concentration of a naught divided by concentration of a which is equal to kt நம்மளோட டாஸ்க் என்னது k வை தான கால்குலேட் பண்ணனுமோ அப்போ k is equal to t மாதிரி இருக்கா so k is equal to so 2.303 log of concentration of a naught divided by concentration of a so இதுதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா கிடைச்சிச்சு very simple clear guys so இப்ப k வை கால்குலேட் பண்ணியாச்சு so இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நமக்கு யாரையும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஜீரோ ஆர்டர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க ரெண்டுமே முக்கியமான क्वेश्चन ஓகே சோ இப்போ கால்குலேட் பண்ணிடலாமா டக் டக்னு ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிடலாம் okay so again rate is equal to k concentration of a to the power 0 because 0 ஆர்டருக்கு நான் சால்வ் பண்றேன் so அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது so rate வந்து minus dA divided by dt which is equal to k anything to the power a will be taken as 1 கரெக்ட்டா அப்ப a எனக்கு 1 ஆ மாறிடும் அப்ப minus dA which is equal to நான் என்ன பண்றேன் dt அந்த சைடு கொண்டு போயிடுறேன் ஓகே சோ அப்ப k dt மாறிடுச்சு அடுத்து என்னோட ஸ்டெப் என்னது இன்டகிரேட் சோ நெக்ஸ்ட் நான் இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் minus d of a which is equal to k of dt so lower limit என்னது concentration of a naught which is initial concentration this is concentration of a remaining concentration time t is equal to 0 இங்க time t is equal to t கரெக்ட்டா அடுத்த டாஸ்க் என்னது so what is integration of dx minus x correcta appo so it is integration already minus irukku so lower limit a naught upper limit a okay which is equal to kt okay so t க்கு பாத்தீங்க அப்படினா 0 and then t ன்னு இருக்கும் okay so இப்போ நான் என்ன பண்றேன் அடுத்த டாஸ்க் so concentration of a already ஒரு மைனஸ் முன்னாடி இருக்கு concentration of a naught okay which is equal to kt and then minus உள்ள multiply பண்ணீங்கனா concentration of a naught concentration of a which is equal to kt அப்ப concentration of a naught minus concentration of a divided by t which is equal to k k ஓட வேல்யூவை derive பண்ணியாச்சு அவ்வளவுதான் okay very 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 simple guys okay so இவ்வளவுதான் இதுல இருக்கிற கிராஃப் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீனியர் ஈக்குவேஷன் லீனியர் ஃபார்முலா கூட எப்படி like y is equal to mx plus c
So linear equation oda eppadi compare பண்றாங்க, slope எங்க இருக்கு, and then slope oda value என்ன, intercept யாரு, இது எல்லாமே 100% கேட்பாங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த கிராஃபை பாருங்க. கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A zero order reaction is 20% complete in 20 minutes. Calculate the value of rate constant. Okay, in what time will the reaction be complete in 80? Okay, so 80% complete. Okay, so this is a question. Solve பண்ணிடலாமா? Okay, I think last question நினைக்கிறேன் முடிச்சிடலாம். A zero order reaction is 20% complete. Okay, so 20% complete. So first question, concentration of A naught எவ்வளோ இருக்கு? 100. 20% complete ஆகுது. அப்ப remaining இருக்கிறவங்க யாரு? 80. Okay, 20% complete na remaining இருக்கிறவங்க 80%. அதுதான் நீங்க எழுதணும். remaining இருக்கிறது 80 and time பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? 20 minutesல இருக்கு. and then value of the rate constant K-வை calculate பண்றாங்க. and அதை calculate பண்ணி முடிச்சிட்டு again 80% complete ஆயிருக்கும் போது எவ்வளோன்னு வர கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? okay, calculate the value of a rate constant. okay guys, பாருங்க என்ன order reaction? zero order reaction. இப்பதான் நம்ம found out பண்ணோம். K is equal to concentration of A naught minus concentration of A divided by what? Divided by T. Concentration of A naught என்னது? 100. A எவ்வளோ? 80. Divided by time எவ்வளோ? 20. So அப்போ calculate பண்ணீங்கன்னா என்னதான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்குது K ஓட value. Correct? So zero order reaction we are getting as in 1. So K ஓட value நான் 1 ன்னு calculate பண்ணியாச்சு. அடுத்த step என்ன move on ஆகணும்? Very simple. So K is equal to concentration of A naught minus concentration of A divided by T. என்ன கேக்குறாங்க questionல? 80% complete ஆகுறதுக்கு எவ்வளோ டைம்னு கேக்குறாங்க. ரைட்டா? அப்போ இப்போ concentration of A naught எவ்வளோ இருக்கு? 100. concentration of A எவ்வளோ இருக்கு? 20. because 80% complete ஆயிடுச்சு அப்படின்னா remaining இருக்கிறது 20 தானே நம்மளுக்கு. அந்த 20 எழுதுனீங்கன்னா போதும். அப்போ 100 minus 20. ஓகே, டைம் எடுத்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். K ஓட வேல்யூ என்னது? 1. அப்ப ஆன்சர் என்னது? 80. அவ்வளவுதான், 80 minutes. Okay, we are getting the answer. Very basic question. கரெக்டா? அழகா வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாம் 1 ஆன்சர் வந்துருச்சு. Okay, next question guys. The activation energy of the reaction. See, இதுல இன்னொரு question இருக்கு. I forgot. What is Arrhenius equation and explain? So என்ன Arrhenius equation? K is equal to AE to the power of EA minus RT. So generally என்ன explain பண்றாங்கன்னா, so K and then temperature are directly proportional. நீங்க K ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல rate அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, rate constant or is rate ன்னு சொன்னாலும் பரவாயில்ல. So rate double ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அங்க temperature increase ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி K ஓட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க டெம்பரேச்சரை மாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், A is nothing but what? நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, frequency factor and then EA is activation energy, R is gas constant and T is nothing but it is temperature. Okay, so moving to the next slide. Okay, almost completed. The activation energy of the reaction is 22.5 kilocalorie mole inverse and the value of rate constant at 40 degrees Celsius is 1.8 into 10 to the power of minus 5 S inverse. Calculate the frequency factor. இது மாதிரி log ஓட values உங்களுக்கு வேணும், calculations புரியணும் அப்படின்னா sure you can text or else give a comment. We will see how to calculate the log easily. ஓகேவா? log எப்படி ஈஸியா calculate பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றோம். ஓகே, சோ இப்போ log K ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1.8 into 10 to the power of minus 5. அப்ப log of 1.8 into 10 to the power of minus 5 plus activation energy எவ்வளவு கொடுத்திருக்காங்க? which is 22.5
கிலோ கேலரின்னு கொடுத்திருக்காங்க. அது நம்ம கேலரிக்கு மாத்தணும். என்ன காரணம்? பிகாஸ் இந்த R வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? ஓகே, R வேல்யூ இஸ் 2 கேலரி. நம்ம கேலரியில தான் எடுப்போம். ஓகே, கேலரி கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே, so we have Kelvin inverse and then mole inverse. And then what else? And temperature பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அது கூட 273 ஆட் பண்ணி எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? 40 அப்ப 2313 கெல்வின் கிடைக்குமா? 283 93 and then 313, yeah correct, 313. ஓகேவா? சோ அப்ப 22.5 into நான் என்ன பண்றேன்? கிலோ கேலரியா இருக்கிறது I have to convert into calorie. So kilo calorie to calorie எப்படி மாத்துவீங்க? You'll be multiplying with 1000, right? So you'll be multiplying with 1000. So 1000 ஆல multiply பண்ணியாச்சு, divided by, so EA substitute பண்ணியாச்சு. So 2.303, R is 2, temperature is 313. கரெக்டா? So எல்லாமே நம்ம substitute பண்ணியாச்சு. கரெக்ட்? guys, ஏதாவது doubts இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? Move on ஆகலாமா? Shall we proceed? Okay. So substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு log A ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 10.8. Okay. So இத substitute பண்ணா it will take time. So 10.964 கிடைக்குது. So log A கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இத எடுத்து இந்த சைடுக்கு மூவ் ஆன் ஆகும்போது you will get an anti-log. So anti-log of 10.964 பாத்தீங்கன்னா 9.1 into 10 to the power of minus 10 second inverse. அவ்வளவுதான். Very 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 simple. Okay. So again ஒரு proving questions மாதிரி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Quick-ஆ பார்த்தலாம். Okay. Last question. Yes, this is the last question. Define half-life of a reaction and shows that of a first order reaction is independent of initial concentration. Very simple question. See, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் half life அப்படினால என்ன அர்த்தம்? என்கிட்ட 10 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கு. அது 5 கிராமா மாற வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ அதான் half life ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? ரைட். அப்போ half life பத்தி முடிஞ்சு. ஸ்டோரி நீங்களா ஸ்டேட்மென்ட் எழுதிக்கோங்க. இப்போ என்னோட டாஸ்க் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஏன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, half life இருக்குங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். See, K is equal to 2.303 divided by T log of 2.303 log of concentration of A naught divided by concentration of A. இப்போ நான் T இங்க என்னவா வச்சுக்க போறேன்னா T half வச்சுக்க போறேன். And concentration of A என்னவா வைக்க போறேன்? Concentration of A naught divided by 2 வைக்க போறேன். என்ன காரணம்? Because நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்க 50% பத்தி தான் பேசுறோம். அப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட எக்ஸாக்ட் ரிமைனிங்கா இருக்கிறது எவ்வளோ? 50%. கரெக்டா? அதனால தான் A வை A naught divided by 2 எடுத்துட்டேன். ஏன்னா 50% ரிமைனிங்கா இருக்கு. சோ அப்போ நான் வந்து T எடுத்து T half மாத்தியாச்சு. 2.303 divided by K. So log of A naught divided by A naught by 2. கரெக்டா? இப்ப A naught cancel ஆயிட்டு எனக்கு இது என்னவா மாறிடும்? log 2 மாறிடும். அப்ப 2.303 divided by K into log 2 which is equal to T half. log 2 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 0.30. So substitute பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.693 divided by K which is equal to T half. ரைட்டா? அப்போ இந்த ஃபார்முலால இருந்தே நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இங்க T halfக்கும் இனிஷியல் கான்சென்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் இல்ல. பிகாஸ் T half வந்து 0.693 divided by K தான் இருக்கு. அந்த ஃபார்முலால A naught இல்லவே இல்ல. அதனால I can say T half of the first order is not depend on the initial concentration, which means A naught. Okay, guys, all of you clear? Okay va? Successful ரெண்டு important lesson oda questions நம்ம discuss பண்ணியாச்சு. Okay, so once again this informations, so classes எல்லாமே online and then recorded sessionsல எல்லாமே classes போயிட்டு இருக்கு. so அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
So personalized mentors and then PYQ discussions and then exams conduct பண்றது இதுல எல்லாமே உங்களுக்கு வந்துரும். So after discount 11,899 உங்களுக்கு. This is for the class 12 CBSE and this is for the NEET batch and this is for the fast track batch. Okay guys, so in the class oda notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Okay, so next classல meet பண்ணலாம். Thank you. Bye bye. How many of you are in live?